Hi students, இன்னைக்கு டே 12 of daily 10 grammar rules பார்த்துட்டு இருக்கோம். இது ஃபைனல் டே. நம்ம ஆல்ரெடி 110 rules கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம புதுசா கடைசி 10 பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்குறோம். both and not. both என்ற சொல்லை எதிர்மறை வாக்கியங்களில் பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அதற்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா நெய்தர்னு ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும். போத் ராம் அண்ட் சீதா வில் நாட் கம் நம்ம சொன்னோம்னா அது வந்து ரெண்டுமே நெகட்டிவ். பட் நம்ம எப்படி சொல்லணும்னா நெய்தர் ராம் அண்ட் சீதா கம் நம்ம சொல்லணும். இங்க பாருங்க நெய்தர் ஆஃப் தெம் இஸ் பிளேயிங், நெய்தர் ட்வின் அட்டெண்ட் த பார்ட்டி. ரெண்டு பேருமே யாருமே அட்டென்ட் பண்ணல, இருவருமே வரல. ஸோ அதனால நம்ம வந்து போத் ஆஃப் தேம் ஆர் நாட் பிளேயிங் நம்ம சொல்லக்கூடாது. போத் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு நெகட்டிவ் வரக்கூடாது. போத் வந்துச்சுன்னா நாட் வரக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல நம்ம நெய்தர் யூஸ் பண்ணணும். பிட்வீன் இஸ் அமேங், இது வந்து நம்ம ரீவிசிட் பண்ற மாதிரி. பிட்வீன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ரெண்டு பேருக்கு இடையே. இப்போ ராம் அண்ட் சீதா நடுவுல லவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். அமேங்னா மோர் தென் டூ பீப்புள், ரெண்டு பேருக்கு மேல இருக்கிறத அமேங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு ட்ரீட்டி ஒரு அலைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிட்வீன் தான் சொல்லணும். ஏன்னா அந்த 5 நாட்டுக்குள்ள நடக்குது. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, சைனா, ஜப்பான்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னு வைங்க. அப்போ the 5 nations between agreement with them நம்ம சொல்லணும். among them நம்ம அந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரீட்டி ஒரு அக்ரிமெண்ட் நம்ம கொடுக்கும்போது பிட்வீன் தான் சொல்லணும். பட் ப்ரைஸஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது மோர் தென் 10 among students got a prize, இப்படிதான் நம்ம among யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து 13th ரூல் நம்ம பார்க்குறோம். லுக் ஃபார்வர்ட் டு பிளஸ் விஎன்ஜி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். லுக்கிங் ஃபார்வர்ட் டுன்னு வந்துச்சுன்னா நம்ம ஐஎன்ஜி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்துருப்போம். டே 6ஓ டே 7லயோ நான் ஜெரன் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். அப்போ ஃபார்வர்ட் டு, லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்த மாதிரி வரும்போது நம்ம ஐஎன்ஜி வேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் டு வந்துச்சுன்னா verb ing நம்ம யூஸ் பண்ணணும். இஸ், am, where, was, where இந்த மாதிரி be verbs நம்ம பார்ப்போம் சிலதெல்லாம். used to வந்துச்சுன்னா ing நம்ம பயன்படுத்த வேணும். I am used to wake up early. நீங்க நினைக்கலாம் ப்ரோ யூஸ்டுனா நம்ம யூஸ் பண்ற பொருளுக்கு past tense தானே யூஸ்டுன்னு. அப்படி கிடையாது. சில இடத்துல நம்ம பண்ற விஷயங்களை நம்ம சொல்லும் போது used toன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய மூவிஸ் இல்லாட்டி ரீல்ஸ்ல பார்க்கும்போது ஐ யூஸ் டு வேக் அப் இயர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 15th ரூல், நோ ப்ரிப்போசிஷன் ஆஃப்டர் என்டர். இது நம்ம பார்த்தது தான். இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல என்டர் இன்ட்டுன்னு வரும், ஒரு இடத்துல என்டர் மட்டும்தான் வரும். ஒரு இடத்திற்குள் நுழையும் போது குறிக்கும் போது என்டர் உடன் இன்ட்டு வரக்கூடாது நம்ம பார்த்தோம். சி என்டர் த ஹால், அவ வந்து ஹாலுக்கு போனான். அப்போ இன்ட்டுனாலும் என்டர்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம போடும்போது அந்த சென்டென்ஸ் நெகட்டிவா மாறிடுது. த போலீஸ் என்டர் த பில்டிங், இந்த இடத்துல நம்ம என்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்ட்டு எங்க வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது பழைய ரூல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டே 6ல தான் சொல்லியிருப்பேன் அந்த ரூல். அந்த ரூலை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த என்டருக்கும் இன்ட்டுக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்கஸ்ன்னு வந்துச்சுன்னா நம்ம அபவுட்னு யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம பார்த்த ரூல் தான். நம்ம வந்து 120 ரூல்ல சில ரூல்ஸ் தான் ரிப்பீட் ஆகிறது காரணம். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ரூல். இதை வந்து நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க 120 ரூல். இது 120 ரூல் நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற 120 ரூல் புக்ஸ்ல இருந்து எடுத்தது தான் அது. ஸோ இந்த ரிப்பீட்டேட்டிவ் ரீசன் நம்மளுக்கு வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். லெட்ஸ் டிஸ்கஸ் த ப்ராப்ளம், லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்னு வரக்கூடாது. ஓகே, டிஸ்கஸ் வந்துச்சுன்னா அபவுட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நோ அப்பாஸ்ட்ரபி வித் எல்ஸ். அப்பாஸ்ட்ரபி வந்துச்சுன்னா நம்ம வந்து எல்ஸுக்கு தான் கொடுக்கணும், சம்படி எல்சஸ் தான் சொல்லணும், சம்ஒன்ஸ் எல்ஸ் நம்ம சொல்லக்கூடாதுன்னு இதுவும் நம்ம பார்த்த ரூல் தான். அதுக்கப்புறம் இசிங் சவுண்ட் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நான் நவுன்ல சொல்லியிருப்பேன். இப்ப ஜீசஸ், கேட்ஸ் இந்த மாதிரி எஸ்லயே முடியும் போது நம்ம இன்னொரு எஸ் அங்க போட்டோம்னா ஜீசஸ் அப்படின்னு வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் அந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரபி மட்டும் போட்டுடணும். அதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு எஸ் அங்க போட்டோம்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இசிங் சவுண்டுன்னு வாங்க, அதுதான். நோ அப்பாஸ்ட்ரபி வித் பொசசிவ் ப்ரொனவுன். ஒரு
பொசசிவ் ப்ரோனவுன் கூட நம்ம அப்பாஸ்ட்ரபி யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம பார்த்த ரூல் தான். யோர்ஸ், ஆர்ஸ், யோர்ஸ், தியர்ஸ்னு வரும்போது இங்க எஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ஃபைனலா அட்ஜெக்டிவ்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நவுன் பின்னாடி வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அஃப்ரைடு, அஸ்லீப், கிளாடு, ரெடி போன்ற சில அட்ஜெக்டிவை தொடர்ந்து நேரடியாக ஒரு நவுனே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். த பாய் இஸ் அஃப்ரைட், அந்த பையன் பயப்படுகிறான். an afraid என்பது தவறு. இந்த மாதிரி நம்ம அந்த அட்ஜெக்டிவோட அந்த நவுனை சேர்க்கக்கூடாது. he is ready for the exam, அவன் எக்ஸாமுக்கு தயாரானான். இப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ நம்ம 120 ரூல்ல ஆல்ரெடி பார்த்தது தான் நிறைய இதில் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஒரு 12 டேஸ் நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்க. அது இந்த மாதிரி சீரியஸ் வைஸ்ல நம்ம கொண்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் இதில் கேளுங்க. தேங்க்யூ.